வெல்கம் டு ஆஃபீஸ் குக் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே மட்டன் ஆட் பண்ணும்போது அதில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க ஊட்டி எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து. இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மட்டன் வேகிற அளவுக்கு நான் இப்போ 6 விசில் விட போகிறோம். நாங்கள் சிம்மில் வச்சு 6 விசில் விட்டுருக்கோம். இப்போ 6 விசில் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினோன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறேன். இப்போ 2 பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆனத்துக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொதிச்சோன்னா திருப்பி குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இதுக்கு மேட்சிங்காக ஒரு கீ ரைஸும் மட்டன் கறி வடையும் செஞ்சுருந்தோம். அது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.